இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் வைக்க போகிறோம். சளி இரும்பலுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன போடலான்னு பார்க்கலாமா? நான் அரைச்சி செய்கிறேன். ஸோ அதனால் மிக்சியில் வந்து இப்படி நாளாக கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து புளி போடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், 2 வரமிளகாய் போட்டுக்கிறேன் காரத்துக்கு, பூண்டு போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், 2 பூண்டு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போடணுன்னா வணக்க வேண்டி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரசம் கொதி வந்தோன்னே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.